மேடையில் என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற கடவுள் இளையராஜா ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் தலைவர் செல்வனி சாருக்கும் தீனா சாருக்கும் நாசர் சாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முதல்ல சொல்லும் போது உண்மையிலே இவ்வளோ உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த வகையில் மகேந்திரா சிட்டி ஹெட்டுக்கும் துரைராஜ் சாருக்கும் உண்மையிலே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல பாசிட்டிவாக தொடங்கணுன்றது தான் எல்லாருக்கும் ஒரு உணர்வு. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு தொடக்க விழா உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் இளையராஜா சார் 75 அதாவது அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக இருக்க போது. இது ஆக்சுவலாக எப்பயோ பண்ண வேண்டியது, கரெக்டாக எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. நாங்கள் பண்ணணுன்றது எங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம். எங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி February 2, February 3 YMCA நந்தனத்தில், இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் அங்கிட்டு பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிபியூட்ஸ் டு த லிவிங் காட் இசைஞானி இளையராஜா சார். திருப்பதிக்கு போய் வெங்கடேஸ்வர சுவாமி பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சாலே நம்மளுக்கு அப்படி சிலிருக்கும். எனக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த கடவுள் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே உட்கார வச்சது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் இன்பம், துன்பம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்துலேயும் கூடவே டிராவல் ஆகிறது நம்ம உறவினர்கள், நம்ம பெற்றோர்கள், அப்படிதான் இருக்கும். ஆனா என் வாழ்க்கையில கூடவே டிராவல் ஆனது இளையராஜா சாரோட இசை, இளையராஜா சார் தான். நல்லது கெட்டது ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வெளில வருது. இன்ஃபேக்ட் இப்போ கூட பூட்டு போட்டு அதுக்கு சாவி திறக்கும் போது கூட வண்டியில ஏறும்போது தென்றல் தீரும் போது தான் பாட்டு கேட்டேன். அதுதான் நம்மள நம்ம மைண்டும் சரி, நம்ம பாடியும் சரி, நம்ம எல்லா வகையிலையும் காம் பண்றது மியூசிக் தான். அந்த வகையில இளையராஜா சார் பத்தி அதிகமா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்கிட்டயாவது வெளிநாடு போகும்போது பொதுவா நீங்க பாலிவுட்டா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் கோலிவுட் ஆக்டர், கோலிவுட் ஆக்டர்னா யாருன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இளையராஜா சார் அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அப்பதான் அவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாளமா அவர் இருக்காரு. நாட் ஜஸ்ட் கோலிவுட், ஃபார் என்டையர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அன்னைக்கு February 2, 3 ஒட்டுமொத்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ட்ரிபியூட்டா இருக்க போகுது ராஜா சாருக்கு. ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இந்த வாய்ப்பு மூலமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாசர் சார், பெப்சி தலைவர், எங்க தலைவர் செல்வனி சார், தீனா சார் எல்லாரும் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா கோலாகலமா நடத்தி வைப்பாங்கன்ற சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கு. இது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிறவி, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சாதனை கண்டிப்பா நம்ம சாவர வரைக்கும் பார்க்க முடியாது. இனிமே வரவும் முடியாது, இனிமே பிறக்கவும் முடியாது. ஸோ கண்டிப்பா நீங்க இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு சாதனையாளர் நீங்க பாக்குறது இது ஒரு அரிய வாய்ப்பு. 1000 படங்களுக்கு மேல, எத்தனையோ 1000 பாடல்களுக்கு மேல இசையமைச்ச இந்த மேதாவி கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா, வெறும் இசை சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல, சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல, மனிதர்களா இருக்கிற உலகத்துல அத்தனை மனிதர்களுக்கு ஊக்கப்படுத்துற அளவுக்கு இவரோட இசை, இளையராஜா சார் இருந்தது இருக்கிறது இருக்க போறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோன்ட் மிஸ் இட். Feb 2, 3 YMCA நந்தனம். நீங்க எல்லோரும் வரணும். All the very best, and once again thanks to media and thanks to the police department and thanks to everyone for coordinating and doing such a lovely event. Thank you. மாலை வணக்கம். வணக்கம். இளையராஜாவின் கோடான கோடி ரசிகர்கள் சார்பாக இங்க கூடியிருக்கிற ரசிகர்களாகிய உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் மாலை மட்டும் இளையராஜா அவர்களுக்கு இந்த கை தட்டணும். அவருக்கு லேட்டஸ்டா வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? அதுல அந்த பொடி பையன் சொல்லுவான், சங்கம் முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். ஆனா உலகத்துல எந்த தமிழ்கிட்ட கேட்டாலும் உனக்கு சாப்பாடு முக்கியமா, இளையராஜாவோட இசை முக்கியமான்னு கேட்டா இளையராஜாவோட இசை தான் முக்கியம்னு சொல்லுவான். கரெக்டா?
இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இளையராஜாவின் இசை என்ற செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு பிரியாணி ஈயப்படும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒருத்தன் வந்து சலூன் போயிருக்கான். அவன் தலையில மொத்தமே 69 முடிதான் இருந்திருக்கு. மொத்தம் 69 முடிதான் இருந்திருக்கு. அதை போய் சலூன்ல போனோம்னா பார்பர் ஒரே கிண்டல் அவனுக்கு. இது என்ன கட்டிங்கா இல்ல கவுண்டிங்கான்னு கேட்டுருக்கான். இதை கட் பண்றதா இல்ல கவுண்ட் பண்றதா? அவன் சொல்லியிருக்கான் இல்ல கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதாவது முடி எவ்வளவு குறைஞ்சாலும் அதை கலர் பண்ண முடியாது, லைட் கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி தமிழர்களோட வாழ்க்கையில எது குறைஞ்சாலும் அதை கலர்ஃபுல்லா ஆக்குறது இளையராஜாவின் இசைதான். நீங்க இந்த லாங் ஜர்னி போற டிரைவர்ஸ் கேட்டு பாருங்க. வண்டியில டீசல் இல்லைனாலும் பெட்ரோல் இல்லைனாலும் ஏன் இன்ஜினே இல்லைனா கூட இளையராஜாவோட சீடி உணர்ந்ததுன்னா போதும், கண்ணை மூடி அவன் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதை நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம். பலூன்கள் உயர எழும்பி வானில் பறக்க பொருத்தப்படும் வாயு இயந்திரம். தமிழர்களின் உற்சாகம் உச்சத்தோட இளையராஜாவின் இசையே மந்திரம். இந்த இடத்துல மறுபடியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு வரேன். அந்த சின்ன பையன்கிட்ட போய் சங்கம் முக்கியமா இல்ல சாப்பாடு முக்கியமா அப்படின்னு கேட்டா அவன் வந்து சாப்பாடு தான் முக்கியம். ஆனா இங்க தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்காங்கன்னா சாப்பாடு முக்கியம் இல்லை, சம்பாதிக்க முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லைன்ட்டு இந்த சங்கத்துக்காக உழைக்கிற தலைவர் விசால்ல இருந்து ஒரு பெருங்கூட்டம் இங்க காத்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமா நாங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்து இருக்கிறது இளையராஜா 75 அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாண்டமா. இது வந்து அவருக்கு செய்த பெருமை கிடையாது, அந்த இசைக்கே நம்ம செய்யற ஒரு பெருமை, ஒரு பெரிய பாராட்டு. அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணணும். ஒரு சரியான வருமானத்தை ஈட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு அதன் மூலமா நலிந்த தயாரிப்பாளர்களை உதவி செய்யுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம். பிப்ரவரி 2-3 தேதிகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.